இப்படியும் போடுவோம். சரி, இன்றைக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து நாங்கள் ஏண்ட ஸ்டைலில் வந்து முட்டை ஆம்லெட், எக் ஆம்லெட் எப்படி போடுறேன்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பேனை வச்சுக்கிற அடுப்புற இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். ஹீட் ஆகிட்டு சூடாகிட்டு இப்போ வந்து நறுக்கி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் 2, அது 2ஐயும் போடுவோம். அதோட நறுக்கி வச்சுக்கிற கறி மிளகாய் 2 சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் போடுவோம். அதோட இந்த தக்காளி பழம் 2 நறுக்கி வச்சுக்கிற இப்படி கட் பண்ணி இது இந்த நீட்ட வடிவுற அதையும் போடுவோம். எல்லாம் போடுவோம். சிறுசாக நறுக்கி வச்சுக்கிற ஒரு பூண்டையும் போடுவோம். ஒரு பல்லு பூண்டையும் போடுவோம். சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நிறைய வைக்கிற வெந்ததுக்கு பிறகு சீஸ் ஆகிடும், கொஞ்சம் ஆகிடும், பார்க்குறதுக்கு பெருசாகி கூடுதலாக ஆகிக்குது. நல்லா வதங்கட்டு அதுக்கு இப்போ தேவையானது மற்றது போடுவோம். உப்பு 1/2 டீஸ்பூன் போடுவோம். வெங்காயம் குறைஞ்சிருங்க. காரத்துக்கு மஞ்சள் கொஞ்சம் போடுவோம், 1/4 டீஸ்பூன். சீரகம் 1/4 டீஸ்பூன் போடுவோம். கொஞ்சம் போட்டால் போதும். சீரகம் போடுவோம். நான் கண்டா குறைஞ்சிட்டு என்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். A few moments later. சரி, இப்போ சரியா? இப்போ நல்லா கொஞ்சம் என்ன கண்டா கூட இருந்தது, நிறைய இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அப்போ இதை கொஞ்சம் இப்படி அதை கொஞ்சம் இப்படி இந்த செஞ்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி. இந்த தண்ணி ஏன் தெரியுமா ஊற்றுற? திரும்ப இந்த அடிப்பிடிக்க அமைக்கிறதுக்கு, தீயா அமைக்கிறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. முட்டை வேகணுமே, இப்படி உடைச்சி இப்படியே ஊற்றுவோம். 2 ஊற்றுவோம். இங்கிற பக்கம் ஒன்று தனித்தனி ஆகிக்குள்ள அழகாக ஆகிக்க. இப்படியும் போடுவோம். சரி, இது அப்படியோ இறக்கி எடுக்கணுமே, கலங்காம. அது அப்படியே வேணும். அதுக்கு மேலே கறிமிளகாய் காரம் வைக்கிறது தானே, கொஞ்சம் பெப்பர் தூவிடுவோம். கொஞ்சமாக பெப்பர் தூவோம். காரமாக ஆயிட்டு முட்டை வெந்துட்டு வருது போல இருந்தா அப்படியே அடி பிடிக்காது. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க. சரி, இது நாங்கள் அப்படியே இந்த மூடியால் மூடிடுவோம். மூடி ஒன்று எடுத்து மூடிடுவோம். சரி. A few moments later. சரி, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். பார்ப்போம் அப்படி. இப்போ எடுக்கணுமே. தண்ணீரில் ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிக்குது. கலரு நல்லா அடி பிடிக்கல. அதுக்கு தான் தண்ணி ஊற்றணுமே, கொஞ்சம் ஊற்றணும் தண்ணி. இதை கட் பண்ணி வேணுமுண்டா இன்னும் கொஞ்சம் வேக வைப்போம். இதில் மூடின சுட்டித்தான் இந்த வெள்ளைக்கரு வந்து இப்படி மூடி பட்டிக்கிது. மூடினே இது வெள்ளைக்கரு மூடாட்டி அப்படியே ஐக்கி அந்த மஞ்சள் கரு மறைஞ்சிட்டு மூடின சுட்டி. இந்த எக்கை வந்து நாங்கள்
இப்போ வெந்துட்டு ஹாஃப் பாயில் பதத்துக்கு எடுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா என்ன கொஞ்சம் வேக வைங்க. சரி இப்போ சரி சாதத்தோட சோறோட தின்றதுக்கு இது இப்போ நம்ம ஒரு கறி இருந்தால் போதும். சரி வெட்டி காட்டுறா. வெட்டி அதை எடுத்து காட்டுறேன். வெட்டி எடுக்கும் இது இப்படி கொண்டா வெட்டி வெட்டி எடுக்கணும். 3 பேருக்குன்னா 3 பேருக்கு 3 வெட்டி எடுத்தாச்சு. சரி இந்த மாதிரி இப்போ 3 பேருக்கு 3 வந்துட்டு ஒத்தையா பொறி ஆம்லெட் செய்யாமல் நம்ம ஒரே அடிக்கு செஞ்சுக்கலாம். அது அப்படியோ மேலே. உங்களுக்கு வேணுமெண்டா மிளகாய் தூள் போட்டுங்க. நான் பெப்பர் தான் போட்டேன். கறி மிளகாய் போட்டு சுட்டி பெப்பர் போட்டேன். சரி நல்லா வந்துருங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.